Welcome to VPMM Group of Institutions, a place where education meets excellence and dreams turn into reality. Admissions for 2025 to 2026 are now open. பொதுவாக இப்போ நான் முதல் திட்டம் மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு பள்ளிக்கூடத்திலும் அங்கே இருக்கின்ற தலைமை ஆசிரியர்கள் மூலமாக உயர்வுக்கு படிக்கிறதுக்கு என்னென்ன தேவையான ஒரு கவுன்சிலிங் கொடுத்துருக்கோம், ஒரு ட்ரைனிங் நாங்கள் கொடுத்துருக்கோம். அது மூலமாக அந்த பிள்ளைகள் 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்புலேயே அவங்க டீச்சர்ஸ் வந்து கேட்க ஆரம்பிச்சிருவாங்க, என்னென்ன காலேஜஸ் இருக்குது, எப்படி அப்ளை பண்ணணும், நம்மளுடைய டிஸ்ட்ரிக்டில் என்ன காலேஜ் இருக்குது, நம்ம ஸ்டேட்டில் என்ன காலேஜ் இருக்குது என்கின்ற விதத்தில் அந்த கெரியர் கைடன்ஸ் ஏற்கனவே நம்ம வழங்கப்பட்டிருக்கின்றது நான் முதல் மூலமாக. அதுக்கென்று தனியாகவே நம்ம வெப்சைட்டுமே வச்சுருக்கோம், உங்களுக்கே தெரியும். ஆக தொடர்ந்து பிள்ளைகள் இன்றைக்கி வந்து மார்க் ஷீட் வாங்க வரும்பொழுதும் எங்களுடைய ஆசிரியர்கள் அதற்கென்று தனியாக ஒரு அக்கறை எடுத்துக்கொண்டு இருக்கிறார்கள். இந்த முறையும் அது அந்த அக்கறையை எடுத்துக்கொண்டு பிள்ளைகளை கல்லூரியில் சேர்ப்பதற்கு அதற்கான அரசாங்கம் சொல்லியிருக்கின்ற அந்த திட்டங்கள்லாம் எடுத்து சொல்கின்ற அளவுக்கு ஒவ்வொரு ஆசிரியர்களும் நாங்கள் வந்து ஒரு பயிற்சி வழங்கியிருக்கணும். அந்த விதத்தில் கண்டிப்பாக ஏன்னா உங்களுக்கே தெரியும், சட்டமன்றத்தை நான் பேசும்பொழுது அரசு பள்ளியை சார்ந்திருக்கின்ற பிள்ளைகள் கல்லூரியில் சேர்கின்ற அந்த சதவீதம் என்பது 74% அதிகரித்திருக்குது என்று கூட நான் சொல்லியிருக்கேன். இது வந்து அரசு பள்ளியை சார்ந்திருக்கின்ற இந்த 47-48% நம்ம ஜிஆர் கொடுக்கும்போது அதில் எங்களோட அரசு பள்ளியில் இருக்க பிள்ளைங்க ஹையர் எஜுகேஷன் சேர்றதுக்கான அந்த சதவீதம் இன்றைக்கி வந்து அதிகப்படுத்தப்பட்டிருக்குது. கண்டிப்பாக அந்த அவேர்னஸ் இன்றைக்கி எல்லா இடத்துலையும் இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த முறையும் நம்முடைய ஜிஆர் வந்து அதிகமாகும் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. அரசு பள்ளி மாணவர்களுக்கு இந்த ஆங்கிலத்தை வளர்ப்பதற்கான முயற்சிகள் எந்த அளவில் இருக்கு சார்? ஏன்னா இன்னைக்கு எந்த ரிசல்ட்ல கூட சார் எல்லா பாடங்களையும் 100 மாணவர்கள் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் நிறைய இருக்காங்க. ஆங்கிலத்தில் ஒருத்தர் கூட 100 நீங்கள் சொல்கிற மாதிரி இங்கிலீஷ் லாங்குவேஜுக்காகத்தான் அந்த லாங்குவேஜ் தனியாக நாங்கள் வந்து ஒரு ஆய்வகமே நம்ம உருவாக்கணும். லாங்குவேஜ் லேப் அப்படின்னு நாங்கள் வந்து மயிலாடுதுறையில் நாங்கள் ஆரம்பித்தோம் 2 ஆண்டுகளுக்கு முன்பாக. இப்போ அந்த இங்கிலீஷ் லாங்குவேஜ் ரிலேட்டடாக இப்போ அதிகப்படியாக இப்போ வந்து அனௌன்ஸ்மெண்ட்டில் கூட பார்த்திங்கன்னா திறன் அப்படிங்கிற வகையில் ஒரு திட்டத்தை நாங்கள் அறிமுகப்படுத்தியிருக்கிறோம். அந்த திறன்கிற திட்டம் வந்து கிட்டத்தட்ட 6ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு எங்கெங்கெல்லாம் ஸ்லோ லேர்னர்ஸாக இருக்கிறார்கள், எங்கெங்கெல்லாம் அவங்க வந்து கொஞ்சம் லேட்டாக அவங்க புரிஞ்சிக்க முடியுங்கிறதுக்கு தனியாக அதை ஃபோக்கஸ் பண்ணி இன்றைக்கி பல திட்டங்கள் வரும். அது இந்த கல்வியாண்டில் வரும் பொழுது அது உங்களுக்கு கண்டிப்பாக அது நாங்கள் என்ன மாதிரியான திட்டத்தை நாங்கள் வந்து உருவெடுத்திருக்கோம் என்பதை நீங்கள் முழுமையாக நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். இங்கிலீஷில் வந்து இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி 68 பேர் சென்டம் வாங்கியிருக்காங்க என்று சொன்னாலும் அது இன்னும் அதை அதிகப்படுத்த வேண்டும். ஏன்னா தமிழ் அண்ட் ஆங்கிலம் என்பது எவ்வளவு முக்கியம் என்பதை நம்ம வந்து தொடர்ந்து நம்ம வலியுறுத்திட்டு வரும்போது அதுக்கு தகுந்தாப்ப ட்ரைனிங்கும் வழங்க வேண்டியது எங்களுடைய கடமை. ரூரல் பகுதியை சார்ந்திருக்கின்ற மாணவ செல்வங்களுக்கு அதிகப்படியான ஃபோக்கஸை கொடுக்கக்கூடிய விதத்தில் நாங்கள் அறிவிச்சிருக்கின்ற சட்டமன்றத்தில் அறிவித்திருக்கின்ற திறன் அப்படிங்கிற ஒரு திட்டம் மிகப்பெரிய அளவில் அவர்களுக்கு உதவி புரிகின்ற வண்ணம் அந்த திட்டம் செயல்படுத்தப்படும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். பொதுவாக இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இந்த தேர்ச்சி விகிதம் இன்றைக்கி அதிகரிச்சு தான் இருக்குது. இப்போ லாஸ்ட் இயர் இப்போ கம்பேரிசன் ரிப்போர்ட்டும் உங்களுக்கு வரும்பொழுது அரசு பள்ளியை பொறுத்தவரைக்கும் இன்னைக்கு கொஞ்சம் அதிகரிச்சுட்டு இருக்கோம் நாங்கள். இதில் ஹையர் செகண்டரி என்று வரும்போது +1 +2 என்று வரும்பொழுது அதில் இருக்கின்ற அந்த பிஜி டீச்சர்ஸ்க்கான ஏன்னா இப்போ இப்போ நான் கன்னியாகுமரிக்கு போகும்போது ஏதாச்சும் ஒரு இடத்துல ஒரு பிஜி டீச்சர்ஸ் இல்லை சார், நாங்கள் வந்து தற்காலிக ஆசிரியர் தான் வச்சுருக்காங்க, உடனே அதை அட்ரஸ் பண்ணணும் நாங்கள் நினைக்கிறோம். நாங்கள் அதனால தான் இப்போ ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு பிஜி டீச்சர்ஸ் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 3057 பேர் நம்ம வந்து ரெக்ரூட் பண்ணியிருக்கோம். இது இன்னும் அதை அதிகப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் அதை நோக்கி தான் நாங்கள் சென்று கொண்டு, அதனால தான் டிஆர்பி கேலண்டரே வரும்பொழுது பார்த்தீங்கன்னா அதை இந்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட்டை அதை கொஞ்சம் நிறையா ஃபோக்கஸ் பண்ணுறதாக நாங்கள் பார்த்துக்கொண்டோம். இருக்குங்க தனித்தேர்வுகள். ஆமாம், அதில் தனித்தேர்வுகள் 18,000 பேரில் தான் இப்போ 5,500 பேர் நம்ம தான் பாஸ் பண்ணியிருக்காங்க கூட நான் சொல்லியிருக்கேன். கிட்டத்தட்ட 32% தான் அவங்க தனியாக தான் இல்லை. அவங்களுக்கு அந்த புக்லெட் நான் கொடுத்தேன்னா அதில் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் நாங்கள் பிரிச்சே எழுதிட்டோம் எல்லாமே நாங்கள். அதனால தான் நம்ம வந்து சிறைவாசிகள் முதற்கொண்டு எல்லாமே தனியாக பிரித்து எழுதியிருக்கோம். கம்பேரிசன் ரிப்போர்ட்டும் இருக்குது, லாஸ்ட் இயருக்கு இந்த இயருக்கும் எவ்வளோ இருக்குது, இது 10மா நாங்கள் இதை நாங்கள் அச்சீவ் பண்ணிட்டோமா அப்படின்னு பார்த்தா இல்லை, நாங்கள் இன்னும் அச்சீவ் பண்ணது நிறையா இருக்குது. 0.47% நாங்கள் அச்சீவ் பண்ணியிருக்கோங்கிறது 0.47 தெரியும். ஆனால் வால்யூமில் பார்க்கும்போது அது மிகப்பெரிய ஒரு வால்யூமாக இருக்கும். ஆனால் இது இன்னும் அதை அதிகப்படுத்த வேண்டும். முதலமைச்சர் கொண்டு வருகின்ற திட்டத்தை வந்து அந்த அவேர்னஸை பிள்ளைங்களுக்கு கொடுக்கும்போது இப்போ இந்த புதுமை பெண் திட்டம், தமிழ் புதன் திட்டம் 1000 ரூபா வழங்குவதாக இருந்தாலும் நான் முதல் திட்டத்தை வந்து அந்த ஸ்கில் டெவலப்மெண்ட் ஓரியன்டாக அவங்க வந்து நான் பயிற்சி கொடுத்து அதில் 2 லட்சம் பேர் வேலையில் போய் சேர்ந்துருக்கதான். ஸோ இந்த மாதிரியான அந்த புரிதல் என்பது இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பிள்ளைகளுக்கு போகணும். உயர்வுக்கு படி என்று சொல்கிறோம். சில இடத்துல கலெக்டர் ஆஃபீஸ்லேயே பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கின்ற எங்களுடைய சிஓஸ் மூலமாக
யாரையும் 12th முடிச்சுட்டு கல்லூரிக்கு சேராமல் இருக்க டேட்டா அவங்க இமீடியட்டாக நாங்கள் வந்து கேப்சர் பண்ணுறோம். கேப்சர் பண்ணிட்டு அவங்கள பர்டிகுலர் அந்த ஸ்டூடெண்ட்டை மட்டும் எப்படி அவுட் ஆஃப் ஸ்கூலிங் வரும்போது வீடு தேடி போய் ஏன் ஸ்கூலுக்கு அந்த பிள்ளைங்க வரலன்னு கொண்டு போய் நாங்கள் சேர்க்குறோமோ, அதுமாதிரி 12th முடிச்சு ஏன் அந்த குழந்தை போய் இன்னும் கல்லூரியில் சேரல அப்படிங்கிறதையும் எங்களுடைய டீச்சர்ஸ் வந்து தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்காங்க. அதனால தான் நீங்கள் கேட்குற மாதிரி கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு இன்னும் அது அதிகமாகும் என்கின்ற எனக்கு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. கடந்த ஆண்டு அது மாதிரி டேட்டாஸ் எடுத்துருக்குமா, எவ்வளோ பேர் அதை மாதிரி நம்ம ஸ்கூலில் சேர்த்துருக்கோம், அவங்க என்ன கண்டுபிடிச்சிருக்கோமா, எவ்வளோ அந்த டேட்டாவை நான் தரேன். ஒரு கலெக்டர் ஆஃபீஸஸ் வாங்கி நான் வந்து கன்சால்டேட்டர் நாங்கள் கொடுக்குறோம். அதை நம்ம சார் அதே மாதிரி இந்த 10,000 பேர் வந்து தேர்வு எழுதலன்னு சொல்றாங்க. அவங்க வந்து இந்த நம்ம அடுத்த மாதம் நடத்துகிற தேர்வு அவங்க எழுத முடியுமா? ஆமாம், இந்த 10,049 பேர் யார் யாரெல்லாம் வந்து நீங்கள் ஆப்சென்டாக ப்ளீஸ் திருப்பி நான் சொல்கிறேன்னு ஒரு நல்ல வாய்ப்பு உங்களுக்கு. இந்த சப்ளிமெண்ட்ரி எக்ஸாமில் தயவுசெய்து எழுதுங்க, பயப்படாதீங்க. எக்ஸாம் நீங்கள் எந்த பள்ளிக்கூடத்தில் எந்த கிளாஸ் ரூமில் உட்காந்து நீங்கள் பாடம் படிச்சிங்களோ அதே இடத்துல உங்கள் நண்பர்களோட தான் நீங்கள் உட்காந்து எழுத போகிறீங்க. புது இடம்லாம் கிடையாது. இருந்தாலும் ஃபஸ்ட்டு ஒரு அட்டம்ப்டே எடுக்காமல் இருக்காதீங்க. அது மிகப்பெரிய அது ஒரு தவறாக போய்டும் உங்களுடைய வாழ்க்கையில். அந்த வாய்ப்புன்னு பண்ணும்போது இப்போ எழுதுங்க. அதில் தேர்ச்சி பெறுறோமா, மார்க் குறையுதா, தேர்ச்சி பெறவில்லையா, நீங்கள் அட்டன் பண்ணாதானே தெரியும் நீங்கள் எதில் வீக்காக இருக்கீங்க, எதில் வீக்காக இல்லைன்னு. அப்படி நீங்கள் எதில் வீக்காக இருக்கிறதுக்குள்ள உங்களை உடனடியாக எங்களோட டீச்சர்ஸ் வந்து அந்த அட்ரஸ் பண்ணி அந்த சப்ஜெக்ட் ரிலேட்டடாக உங்களுக்கு வந்து இன்றைக்கி ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு அவங்க காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால் பெற்றவங்க தயவு செஞ்சு பிள்ளைகளுக்கு படிப்போட அவசியத்தை எடுத்து சொல்லி இந்த 10,040 இப்போ கடந்த ஆண்டுலாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 41,000 பேர் வந்து ஆப்சன்டிஸ் இருந்தாங்க. இன்றைக்கி அது 10,000 குறைஞ்சிருக்கோம் நம்ம. ஆனால் குறைஞ்சிருக்கோம் என்பது பெருமை கிடையாது. 10,000 பேர் வரலைங்கிறது எங்களுக்கு வந்து வருத்தமாகத்தான் இருக்கின்றது. ஆனால் அந்த பிள்ளைகளை படிப்போட அவசியத்தை சொல்லி இதை எழுதுங்க. இந்த சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் உங்களுக்குமானது தான். யாரெல்லாம் தேர்ச்சி பெறவில்லையோ அவர்களுக்காக மட்டுமல்ல, யாரெல்லாம் வராமல் இருந்த ஆப்சன்டீஸ் இருக்கீங்களோ உங்களுக்கும் சேர்ந்து தான் நாங்கள் சொல்கிறோம். தயவுசெய்து நாங்கள் சொல்லுகின்ற டேட்ஸை நம்முடைய பத்திரிகை ஊடகத்துறை சார்ந்த நண்பர்கள் மூலமாக அதை தெரிந்து கொண்டு உடனடியாக நீங்கள் வந்து அதுக்கும் நீங்கள் அப்ளை பண்ண வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இல்லை, இந்த 4 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 410 புது இதுக்கு தேர்வு மையம் நம்ம உருவாக்கியிருக்கோம். பட் நீங்கள் சொல்கிற மாதிரி எங்கே தூரமாக போக வேண்டியதாக இருந்துச்சு. சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா தேர்வு மையம் கொடுக்கறது பிரச்சனை. தேர்வு மையம் கொடுப்பதற்கு சில விதிகள் இருக்குது. அங்கே இருக்கின்ற ஃபெசிலிட்டிஸ் ப்ராப்பராக இருக்குது. அங்கே அதுக்கு தகுந்தாப்புல டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் இருக்குதா, அங்கே வந்துட்டு போகிற தேர்வாளர்கள் அதுக்காக வரக்கூடிய சூப்பர்விஷன்ஸ்க்கு வந்துட்டு போகிற அளவுக்கு அந்த ஆக்சஸ் இருக்குதா, இதெல்லாம் பார்த்து சில விதிகள் மூலியமாக தான் கொடுக்குறோம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி 10th தேர்வு மையமாக இருந்தாலும் சரி, 12th தேர்வு மையமாக இருந்தால் 4 ஆண்டுகளில் கிட்டத்தட்ட ஒரு 410 தேர்வு மையங்கள் நாங்கள் புதுசாக உருவாக்கியிருக்கோம். இனி வருங்காலத்தில் அதெல்லாம் ஒரு ரீசனாக யாராச்சும் சொன்னாங்கன்னா கண்டிப்பாக அதுவும் நீங்கள் இப்படி இந்த விதிகளை ஸ்ட்ரிக்டாக நான் தான் ஃபாலோ பண்ணல, அப்போ நான் இப்படி இருந்தால் நான் கண்டிப்பாக வரேன்னா அதையும் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கணும். Welcome to VPMM Group of Institutions, a place where education meets excellence and dreams turn into reality. Admissions for 2025 to 2026 are now open.